ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவிட்சர்லாந்தில் நடந்த சில இன்ட்ரெஸ்டிங் மற்றும் பரபரப்பான செய்திகளை பற்றி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னா, சுவிட்சர்லாந்து ரயில்களில் இனிமேல சாதா ட்ரெஸ்ல திடீர்னு டிக்கெட் செக் பண்ண போறாங்களாம். டிக்கெட் எடுக்காம ஓசியில பயணம் பண்றவ பிடிச்சு ஃபைன் போடத்தான் இந்த அதிரடி பிளான். அடுத்ததா, நம்ம ஜெனீவா ஏரியில 14 பேருடன் போன ஒரு படகு திடீர்னு நள்ளிரவுல தலைகீழா கவிழ்ந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அப்புறம் விண்டர்தூர் பூங்காவுக்கு ஜாலியா விளையாட போன ஒரு 8 வயசு குட்டி பையன் திடீர்னு காணாம போய் பெத்தவங்களை கதற வச்சிருக்கான். கடைசியா டீசல் விலை கண்ணாபின்னான்னு ஏறி வண்டி ஓட்டுறவங்களுக்கு பெரிய தலைவலியா மாறியிருக்கு. இப்படி இன்னைக்கு சுவிஸ்ல நடந்த பல சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்றைய செய்திகள் அனைத்துக்கும் பிரதான அனுசரணை வழங்குவது ஸ்கை ஆட்டோ ஆகே, கார் லீசிங் தொடர்பான அனைத்துக்கும் தீர்வு. சுவிட்சர்லாந்தின் தூசிஸ் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற பெவரின் உணவகத்தில் நள்ளிரவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில் திடீரென பற்றி எரிந்த இந்த தீயினால் உணவகத்தின் கட்டடம் கடுமையாக சேதமடைந்து பகுதியளவு இடிந்து விழுந்தது. இந்த விபத்தை தொடர்ந்து 5 பேர் காணாமல் போனதாக தகவல்கள் வெளியாகின. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த காவல்துறையினரும் மீட்புக் குழுவினரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து தீவிர மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இடிபாடுகளுக்கு இடையே மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் காணாமல் போனதாக தேடப்பட்ட 5 நபர்களில் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த மற்ற 4 பேரும் சடலமாகவே கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். கட்டிடத்தின் பெரும்பகுதி இடிந்து விழுந்ததால் மீட்பு பணிகளில் பெரும் சவால்கள் நிலவின. இருப்பினும் மீட்புக் குழுவினர் வார இறுதி முழுவதும் சீரான வேகத்தில் தேடுதல் வேட்டையை நடத்தி மாயமான அனைவரையும் கண்டுபிடித்துள்ளனர். கண்டெடுக்கப்பட்ட 4 பேரின் உடல்களையும் அடையாளம் காணும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனால் உயிரிழந்தவர்களின் விவரங்களை காவல்துறை அதிகாரிகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. இந்த சோகமான சம்பவத்தின் காரணமாக அந்த பகுதியில் கோலாகலமாக நடைபெறவிருந்த பாரம்பரிய தூஸ்னர் கிராமப்புற திருவிழா உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து கிராபியுண்டன் கண்டோன் காவல்துறையினரும் அரசு வழக்கறிஞர்களும் இணைந்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். சுவிட்சர்லாந்து நாட்டில் அமைந்துள்ள இந்த தூசிஸ் நகரம் அமைதியான சுற்றுலா பகுதியாக அறியப்படும் நிலையில் அங்கு நிகழ்ந்த இந்த கொடூர தீ விபத்து உள்ளூர்வாசிகளையும் சுவிஸ் தமிழ் சமூகத்தையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இளைஞர்கள் தீவிரவாத பாதையில் செல்வதை தடுக்க சுவிட்சர்லாந்து அரசு புதிய கூட்டு முயற்சி. சுவிட்சர்லாந்தில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் தீவிரவாத எண்ணங்கள் அதிகரித்து வருவதாக கவலை எழுந்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த நாட்டின் கூட்டாட்சி அரசு, மாகாணங்கள் மற்றும் உள்ளூர் நகராட்சிகள் இணைந்து புதிய ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளன. தீவிரவாதம் மற்றும் அனைத்து வகையான தீவிர போக்குகளையும் கூட்டு முயற்சியாக எதிர்கொள்ள இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கும் ஒன்று என்பதால் ஒருங்கிணைந்த முயற்சியின் மூலமாக மட்டுமே இதனை முறியடிக்க முடியும் என்று சுவிஸ் கூட்டாட்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. புதிதாக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஆபத்தான சூழலில் உள்ள இளைஞர்களுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கும் பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு தேவையான நடைமுறை வழிகாட்டுதல்களும் ஆதரவு கருவிகளும் வழங்கப்படும். இதன் மூலம் ஆரம்ப கட்டத்திலேயே தீவிரவாத முறைகளை கண்டறிந்து தடுக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்க ஃப்ரெண்ட் அல்லது உறவினர் கார் லீசிங் எடுக்க போறாங்களா? அவங்கள ஸ்கை ஆட்டோ ஆகியவுக்கு கூட்டிட்டு வாங்க. 500 பிராங்க் வரைக்கும் பெறலாம். அத்தோட சுவிஸ் தமிழ் டிவின்னு சொல்ல மறக்காதீங்க. மேலதிக தகவல்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க. சுவிஸ் நீண்ட தூர ரயில்களில் சாதா உடையில் அதிரடி டிக்கெட் பரிசோதகர்கள் நியமனம். சுவிட்சர்லாந்தின் தேசிய ரயில் சேவை நிறுவனமான SBB தனது நீண்ட தூர ரயில்களில் சீருடை அணியாத சோதனையாளர்களை பணியில் ஈடுபடுத்த தொடங்கியுள்ளது. ரயில்களில் முறையான பயணச்சீட்டு இன்றி பயணிப்பவர்களால் SBB நிறுவனத்திற்கு ஆண்டுதோறும் பல மில்லியன் பிராங்க் இழப்பு ஏற்படுகிறது. இந்த நிதி இழப்பை கட்டுப்படுத்துவதையும் தடுப்பதையும் முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பயணிகளை ஏமாற்றுவது இந்த திட்டத்தின் நோக்கம் அல்ல என்றும், கூட்டம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் வழக்கமான ரயில் ஊழியர்களுக்கு ஏற்படும் பணிச்சுமையை குறைப்பதே இதன் காரணம் என்றும் SBB நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. பயணிகள் நெரிசல் மிகுந்த நேரங்களில் சேவை வழங்குவதோடு ஒரே நேரத்தில் டிக்கெட் பரிசோதனையையும் முழுமையாக மேற்கொள்ள ஊழியர்களுக்கு போதிய நேரம் கிடைப்பதில்லை. எனவே இந்த சாதாரண உடை பரிசோதகர்கள் ரயிலில் சாதாரண பயணிகளைப் போல பயணித்து சோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் முறைகேடான பயணங்களை தடுக்கவும் ரயில் சேவை நிர்வாகத்தை சீரமைக்கவும் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
சூரிஜ் நகரில் இயங்கி வரும் புகழ்பெற்ற டிராம் வழித்தடங்களான 6 மற்றும் 10 ஆகியவற்றின் சேவைகளை நீட்டிக்கும் திட்டம் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக அடுத்த ஆண்டிற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்டபடி வரும் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி நடைமுறைக்கு வரவிருந்த இந்த சேவை விரிவாக்கம் தற்போது 2027ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக சூரிஜ் பொது போக்குவரத்து வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தீவிரமான ஆள்சேர்ப்பு முயற்சிகளை மேற்கொண்டும் திட்டமிட்ட சேவை விரிவாக்கத்திற்கு, குறிப்பாக இந்த குறிப்பிட்ட வழித்தட நீட்டிப்பிற்கு தேவையான அளவிற்கு ஊழியர்களின் எண்ணிக்கையை உயர்த்த முடியவில்லை என போக்குவரத்து வாரியம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் வரும் சில மாதங்களுக்குள் தேவையான ஊழியர்களை புதிதாக பணியமர்த்தி திட்டத்தை செயல்படுத்துவோம் என்ற நம்பிக்கையையும் அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் டீசல் விலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் கணிசமாக உயர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகளும் சரக்கு போக்குவரத்து நிறுவனங்களும் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். நாட்டில் ஒரு லிட்டர் டீசலின் சராசரி விலை தற்போது 2 பிராங்குகள் 27 சென்டிம்களாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 27% உயர்வாகும். சில குறிப்பிட்ட பகுதிகளில் டீசல் விலை லிட்டருக்கு 2 பிராங்குகள் 30 சென்டிம்களை நெருங்கி வருகிறது. இது நடப்பு ஆண்டின் தொடக்கத்தில் பதிவான உச்சகட்ட விலையை காட்டிலும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அளவில் நிலவும் டீசல் தட்டுப்பாடும் ரஷ்யா தனது எரிபொருள் ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதும் இந்த திடீர் விலை உயர்வுக்கு முதன்மை காரணங்களாக அமைந்துள்ளன. இதோடு சேர்த்து சுவிட்சர்லாந்திற்கு எரிபொருள் விநியோகம் செய்யப்படும் முக்கிய நீர்வழியான ரைன் நதியில் நீர்மட்டம் மிக கடுமையாக குறைந்துள்ளதால் கப்பல்கள் மூலமான சரக்கு போக்குவரத்து முடங்கி விநியோகச் செலவுகளும் பல மடங்கு அதிகரித்துள்ளன. இந்த விலை உயர்வினால் பேருந்து சேவை நிறுவனங்கள் மற்றும் சரக்கு லாரி உரிமையாளர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட்ட எண்ணெய் விலை அதிர்ச்சியை விட தற்போதைய திடீர் விலை உயர்வு மிகவும் கொடூரமானது என வாலே மாகாணத்தை சேர்ந்த போக்குவரத்து நிறுவனம் ஒன்று வேதனை தெரிவித்துள்ளது. வரவிருக்கும் குளிர்காலத்தில் வீடுகளை சூடாக்கும் ஹீட்டிங் ஆயில் விலையும் அன்றாட அத்தியாவசிய பொருட்களின் விநியோக கட்டணமும் கணிசமாக உயரக்கூடும் என்பதால் இதன் நேரடி பாதிப்பை நாட்டின் சாதாரண பொதுமக்களும் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. மகனுக்கு திருமணம், மகளுக்கு சாமத்திய வீடு. உங்க கனவுகள் பெரியதா இருக்கலாம். அதுக்காக திடீர்னு கிரெடிட் தேவைப்படலாம். ஆனா குறைந்த வட்டியில் எங்க கிடைக்கும் கன்ஃபியூஷனா? கவலைக்கு விடுங்க. கிரெடிட் பார்ட்னரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஏற்ற ஃபைனான்சிங் ஆப்ஷனை தேட உதவுவோம். பிரான்சின் லுக்ரின் பகுதிக்கு அருகே ஜெனீவா ஏரியில் 14 பேருடன் சென்ற படகு ஒன்று நள்ளிரவில் திடீரென தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சனிக்கிழமை பிற்பகுதியில் கரையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து நிகழ்ந்ததை தொடர்ந்து உடனடியாக பெரிய அளவிலான மீட்பு நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டது. மோசமான வானிலை மற்றும் சவாலான சூழ்நிலைகளுக்கு இடையே சுமார் 50 தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடி படகில் இருந்த 14 பேரையும் பத்திரமாக மீட்டு எவியன் லெஸ்பெயின்ஸ் உள்ள போர்ட்டஸ் மோட்டஸ் துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர். அதிர்ஷ்டவசமாக இந்த கோர விபத்தில் பயணித்த யாருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை. மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு அவர்கள் அனைவரும் நலமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தற்போது நீரில் மூழ்கிய படகின் எச்சங்கள் கரைக்கு அருகே பாதுகாப்பாக கட்டி வைக்கப்பட்டுள்ளன. சிறப்பு மீட்பு குழுவினரால் அந்த படகு விரைவில் மீட்டெடுக்கப்பட உள்ளது. சுவிட்சர்லாந்தின் மாநில நோயாளிகளின் இரகசிய மருத்துவ தரவுகளை அமெரிக்க மென்பொருள் நிறுவனத்திற்கு வழங்குவது குறித்து மாநில நாடாளுமன்றம் விரைவில் மிக முக்கிய முடிவெடுக்க உள்ளது. எனினும் இந்த நடவடிக்கை நாட்டின் தரவு பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என எதிர்ப்பாளர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். CSUV பல்கலைக்கழக மருத்துவமனை உட்பட 11 பொது மருத்துவமனைகளின் பழைய மென்பொருளுக்கு பதிலாக அமெரிக்காவின் புகழ்பெற்ற எப்பிக் மென்பொருளை கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்க சட்டங்களின்படி நோயாளிகளின் இரகசிய தரவுகள் வெளிநபர்களாலும் அமைப்புகளாலும் அணுகப்பட வாய்ப்புள்ளதாகவும் சுவிட்சர்லாந்தின் உள்நாட்டு தொழில்நுட்ப நிறுவனங்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் 200 மில்லியன் பிராங் மதிப்பிலான இந்த பிரம்மாண்ட திட்டத்திற்கான நிதி சுமையை குறைக்கும் வகையில் சுவிஸ் தேசிய வங்கியின் லாப பங்கிலிருந்து 63 மில்லியன் பிராங்கை பயன்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. இருந்தபோதிலும் நோயாளிகளின் தரவு பாதுகாப்பு மற்றும் செலவினங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ள வாக்கெடுப்பு மிக கடுமையான காரசார விவாதங்களை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் பூச்சி இனங்கள் அபாயகரமான அளவில் வேகமாக அழிந்து வருவதாக லேடம்ஸ் இதழ் அதிர்ச்சியூட்டும் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. சமீபத்தில் ஆய்வு செய்யப்பட்ட பூச்சி இனங்களில் சுமார் 60% அழியும் அபாயத்திலோ அல்லது கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழலிலோ இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. உலகளவில் நிலவாழ் பூச்சிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் 0.9% குறைந்து வருவதாகவும் கடந்த 30 ஆண்டுகளில் மட்டுமே 24% சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன.
சுவிட்சர்லாந்தில் இதன் தாக்கம் உணவுச் சங்கிலியிலேயே தற்போது வெளிப்படையாக தெரியத் தொடங்கியுள்ளது. குறிப்பாக இங்குள்ள கிராமப்புறங்களில் பூச்சிகளை உண்டு வாழும் பறவைகளின் எண்ணிக்கை 1990ஆம் ஆண்டு முதல் இதுவரை 60% வரை குறைந்துள்ளது. வாழிடங்கள் அழிவு, பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு, தீவிர பருவநிலை மாற்றம் மற்றும் செயற்கை ஒளி மாசுபாடு ஆகியவை இந்த பூச்சி இனங்களின் அழிவுக்கு முதன்மை காரணங்களாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. கடந்த ஒரு நூற்றாண்டில் மட்டும் சுவிட்சர்லாந்து தனது 95% உலர் புல்வெளிகளையும் 82% சதுப்பு நிலங்களையும் இழந்துள்ளது. பூச்சிகளின் இந்த தொடர் வீழ்ச்சி மகரந்த சேர்க்கையை கடுமையாக பாதித்து சுவிஸ் விவசாயம் நம்பியிருக்கும் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் அமைப்பையே நிலைகுலைய வைக்கும் என விஞ்ஞானிகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே வாவ்னு சொல்ல வைக்கணுமா? அதுக்கு ஃபர்னிச்சர் ரொம்ப முக்கியம். மாடர்ன் மேபிள் GmbHல உங்க வீட்டினுடைய லுக்கை கம்ப்ளீட்லி மாற்றக்கூடிய நவீன தரமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ் காத்திருக்கு. உங்க ட்ரீம் ஹோமுக்கு ஒரு புதிய லுக் கொடுங்க. சுவிட்சர்லாந்தின் விண்டர்தூர் நகரில் உள்ள ஒய்லாக் பூங்காவிற்கு தனது மகனுடன் சென்ற தந்தை ஒருவர் திடீரென தனது 8 வயது சிறுவனை காணாமல் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அவசரமாக தகவல் அளித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு பிறகு இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தந்தை அளித்த சிறுவனின் அடையாளங்களை வைத்து நகர காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் தீவிர தேடுதல் வேட்டையை முடுக்கிவிட்டனர். இதன் பலனாக விண்டர்தூர் நகர காவல்துறையின் ரோந்து படையினர் அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாகவே மாயமான அந்த சிறுவனை பத்திரமாக கண்டுபிடித்தனர். சிறுவனின் வீட்டிற்கு அருகே உள்ள உபர்சீன் பேருந்து நிறுத்தத்தில் அவன் எவ்வித பாதிப்புமின்றி பாதுகாப்பாக இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரோந்து பிரிவு போலீசார் அந்த சிறுவனை பத்திரமாக அவனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். புகார் அளித்தவுடனேயே துரிதமாக செயல்பட்டு சிறுவனை மீட்ட காவல்துறையினரை பொதுமக்கள் பெரிதும் பாராட்டி வருகின்றனர்.